शरीरांगानि सेजगेते अमृताप्लावनेने वैविध्यराजो प्रभोभवेते एवं मुक्तिमुद्रां प्रकल्प्य शुक्लां भरतरं विष्णुं सजीवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेते सर्वविघ्नोपशान्तये नमो भक्ताय समस्त भूतक्षगद्वारा श्री परमेश्वरात्मका परमेश्वरप्रीत्यर्थं महागणपत्यात्मका महागणपति प्रीत्यर्थं गजमानस्य पवित्रोद्भवस्य आविदो समुद्भवनं साम्राज्य महागणपतये नमः सौभाग्य महागणपतये नमः कर्पतविघ्नेश्वर स्वामिनियागे नमः कर्पतविघ्नेश्वर स्वामिमूर्तये नमः कर्पत विघ्नेश्वरागे नमः ओम गणपतये नमः प्रार्थनादेवतामूर्तये नमः महागणपतये नमः गंगागे नमः यमुनागे नमः सर्वमूर्तये नमः सुब्रह्मण्यागे नमः समस्तोपचार पूजां समर्पयामि शुभागर्णामदेहस्य त्वयि लये वेदते सर्वं जगदिदं त्वयि प्रच्येते त्वं भूरि रामो नलो नीलो नमः त्वं सत्त्वारि वाक्पानादि चन्द्रमास्वं ब्रह्मपूर्वमस्वरो गणादीं पूर्वमुच्चार्य वर्णदीं सततनन्तरम् अनुष्वारवरवरहद्देन्दुसहितं तारेणुरुग्धं ये तत्त्वमनुष्वरूपं ककारपूर्वरूपम् अघोरमध्यमरूपम् अनुष्वारस्सान्यरूपं बिन्दुरुत्तररूपं नागसर्वणवाक्यं ब्रह्मात्यावरणं विदेहीकदो नेति यो दूर्वाङ्गुरयति सा वैष्णवनो भवो भूरत्रागे नमः तन्मध्ये योगासनी नमः गंगागे नमः धीरागे नमः अंकुरागे नमः नालागे नमः घटके नमः हले नमः उपतले नमः तीव्रागे नमः ज्वालने नमः नंदागे नमः भोगदागे नमः कामरूपिणे नमः रुद्रागे नमः तेजोवते नमः नमः शिवाय ओम नमः शिवाय ओम नमः शिवाय ओम नमः शिवाय पंचमुखा शिवागे नमः पंचमुख सोमूर्तये नमः पंचमुख शिवागे नमः ओम ह्रीं ओम नमो नारायणाय 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 तगरिसाय नमः पूर्वदाय परदाय नमो मध्यमाय गल्भाय नमो जगन्याय पुत्र्याय नमः सौम्याय च प्रतिसर्याय च नमः याज्ञाय च सेव्याय च नमः उर्वज्ञाय च नमः सौम्याय च सार्याय च नमो मज्जाय च कक्षाय च नमः श्रवाय च प्रतिश्रवाय च नमः आसुचेनाय सुरदाय च नमः सूराय च भजमतम शिवोन सुमनाभवा पारमवेक्ष्याय गणिताय कृतिम्बतान आचरपिडानं बिभ्रतागैः विकिरितविनोदित नमस्ते अस्तु भगवाः यास्ते सहस्रमोऽन्येत्यो यस्मन्तु निवमन्तुताः सहस्राणि सहस्रनामागुभे स्वाहेत्याताशामीशारो भगवत्पराजे लामुकाकृते सहस्राणि सहस्रयो ये रुद्राः अधिभूताः तेषां सहस्रयो जडे वदन्वामि तन्मसे अस्मिन् महा இந்த மாதிரி என்னென்ன ப்ராப்ளம்லாம் இருக்கோ அதெல்லாம் வந்து நிவர்த்தி ஆகணும் அப்படின்ற ஒரு நல்ல நோக்கத்தோடு இதை பண்ணுறோம். இப்போ இன்னும் கொஞ்சம் நேரம் கழித்து உங்கள் எல்லாருக்குமே கொஞ்சம் புஷ்பம் கையில் கொடுப்போம். அதை வச்சுட்டு ஒரு சிறிய சங்கல்பம் அப்படின்னா ஒரு சிறிய உறுதிமொழி எல்லாருக்கும் வந்து கொஞ்ச நேரம் கழித்து கொடுப்போம். அதை வச்சுட்டு உங்களுடைய பிரார்த்தனைகள்லாம் என்ன இருக்கோ அதை மனசில் தியானம் பண்ணிட்டு அவங்க சொல்கிறத வாங்கி அப்படியே திரும்ப சொல்லுங்கள். அதுக்கப்புறமா ஒரு தாம்பாள தட்டில் அந்த புஷ்பமெல்லாம் கலெக்ட் பண்ணி அதை வந்து சுவாமிகிட்ட நம்ம வந்து ஒப்படைச்சிக்குவோம். அதோட தத்துவம் என்னென்னா நம்மளுடைய பிரார்த்தனைகள்லாம் கடவுள்கிட்ட ஒப்படைக்கிற மாதிரி. எல்லோரும் வந்து நம்ம தெய்வத்துக்கிட்ட வர்றது கஷ்டம், ஏன்னா எல்லோரும் ஒரே நேரத்துக்கு போக முடியாது. அதனால் உங்கள் சார்பாக தாம்பாள தட்டில் வாங்கி நம்ம வந்து முருகர்கிட்டையும்
Thank you.
युञ्जामा तास्ते आस्ते यदा रेणाहविषा तास्ते दध्यास्तध्यारुदध्याददादस्मै देवारास्याम् வேலுண்டு வினை இல்லை மயிலுண்டு பயமில்லை புகழுண்டு குறை இல்லை மனதிலே முருகா தந்தமென நெஞ்சமதில் எண்ணினே வேலுண்டு வினை இல்லை மயிலுண்டே வேலுண்டு வினை இல்லை மயிலுண்டு பயமில்லை புகழுண்டு குறை இல்லை மனமே கந்தனுண்டு கவலை இல்லை மனமே 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 வெற்றிலே முருகனுக்கு அரோகரா மாதிரி ஒரு சூழல் உருவாச்சு. இந்த பகுதியில் ஏதாவது ஒன்று நல்ல விதத்தில் நடக்கிறது அப்படின்னா அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் என்னன்னா, இந்த கோவிலில் வந்து அடியார் பெருமக்கள் தொடர்ந்து பக்தியான விஷயங்கள் நிறைய நடக்கிறது. நம்ம ஆலயத்தில் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் மாலை கணபதி ஹோமம் நடக்கும். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் குங்குமார்ச்சனை பூஜை நடக்கும். வருஷத்துக்கு 2 தடவை காஞ்சி சங்கரமடத்தின் சமய சேவை பிரிவான இந்து சமய மன்றம் அவங்க வந்து திருவிளக்கு பூஜை நடத்தி வைப்பாங்க. அக்ஷய திருதியை நமது ஆலயத்தில் நல்ல சிறப்பான முறையில் நடக்கும். எனக்கு மகாலட்சுமி ஹோமம் நடத்தி குங்குமார்ச்சனை பூஜை செஞ்சு எல்லாருக்கும் நல்ல தாம்பூலம் கொடுப்போம். அதுக்கு முன்னாடி அக்ஷய திருதியை ஏன் நம்ம கொண்டாடுறோம், அதனுடைய சிறப்புகள் என்னன்றதை பற்றி ஒரு சொற்பொழிவு நடக்கும். இப்போ கூட இந்த ஓம் சரவணபவ 10,008 எழுதும்பொழுது நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னா, வாரத்துக்கு ஒரு நாள் எல்லாரும் சேர்ந்து குடும்ப உறுப்பினர் எல்லாரும் சேர்ந்து கந்தசஷ்டி கவசம் நம்ம வீட்டில் படிப்போம், எல்லாரும் சேர்ந்து முருகப்பெருமானுக்கு நைவேத்தியம் செஞ்சு வழிபாடு செய்வோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். வாரத்துக்கு ஒரு தடவை அப்படி செய்யும்போது இந்த 48 நாளில் 6 வாரம் வந்துடும். ஸோ 6 தடவை நம்ம செஞ்சுருக்கோம். இதனால் என்னென்னா குடும்ப ஒற்றுமையானது வலுக்கிறோம். அதே போல் 6 சொற்பொழிவு பண்ணணும் அப்படின்னு நினச்சோம். ஒரு 5 சொற்பொழிவு 4 சொற்பொழிவு நல்ல விதமாக முடிஞ்சது. 5ஆவது சொற்பொழிவு ஜூமில் பண்ண முடியல, இங்கே நேரடியாக பண்ணோம். முந்தானேற்று நடந்தது. சத்ரு சம்ஹார ஹோமத்தின் சிறப்புகள் பற்றி அந்த சொற்பொழிவு நடந்தது. நாளைக்கு இல்லை, இன்னைக்கு சாயந்தரம் பார்த்தீங்கன்னா சமய பிரிவர்கள்லாம் பேசுவாங்க. அது ஒரு 6ஆவது சொற்பொழிவாக முடியும். இந்த மாதிரி அடுத்தடுத்த நிகழ்ச்சிகள் நல்ல விதமாக நடக்கணும்னா எல்லாருக்குமே அந்த எண்ணம் ஃபோன் பண்ணி பேசுறச்சு அவங்களுடைய பக்தியில் ரொம்ப உயர்ந்த இதில் இருக்குது. அதில் ஒரு சில பேருடைய விஷயங்கள் சொல்கிறேன். ஒருத்தர் வந்து வெளியூர்லேருந்து நோட் புக் எடுத்துகிட்டு வந்தார், எழுதி கொண்டு வந்தார். ஒரே வாரத்தில் எழுதிட்டார். அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா ரைட் சைடு காலில் ஒரு விரல் தான் இருக்குது. அப்படியே நடந்து வந்தார். சின்ன பிள்ளைங்கள்லாம் நிறைய பேர் எழுதியிருக்கிறாங்க. இது வந்து ஏதோ கொஞ்சம் பேர் எழுதினாங்க, அதனால் வந்து இங்கெல்லாம் சேர்த்துட்டோன்றத ஒவ்வொரு இல்லங்களையும் அந்த ஆன்மீக உணர்வு சேரும்போது நமக்கு இருக்கக்கூடிய எதிர்மறை சிந்தனைகளாக நம்மளை விட்டு விலகும். இப்படி ஒவ்வொரு வீட்லேயும் பக்தி வளரும் பொழுது நாட்டில் நல்லது மட்டும்தான் நடக்கும். சண்டையோ சச்சரவோ ஆரோக்கிய குறைபாடோ மனதில் ஆரோக்கிய குறைபாடோ அதெல்லாம் இருக்காது. அதனால தான் வந்து ஆலயங்களை பாதுகாக்கணும், வழிபாடு செய்யணும் அப்படின்றது. நம்ம எல்லாரும் வந்து ஒரு சின்ன உறுதிமொழி எடுத்துக்கணும். என்னென்னா, நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் எந்த ஒரு சின்ன கோயில் இருந்தாலும் சரி, பெரிய கோயில் இருந்தாலும் சரி, ஐயப்பன் கோயில் போனால் கூட என்ன பண்ணுறோம், வீட்டு வாசலில் இருக்கக்கூடிய தெருமுனையில் இருக்கக்கூடிய என்ன கோயில் இருக்கோ அந்த கோயிலுக்கு நமஸ்காரம் பண்ணி ஒரு தேங்காய் உடைச்சி உத்தரவு வாங்கிட்டு போகிறோம். நல்ல தரிசனம் முடிச்சுட்டு வந்தோடனே அந்த சுவாமியை வணங்கிட்டு வீட்டுக்கு போகிறோம். ஏன்னா நம்ம முதல் காக்கக்கூடியது நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சுவாமிகள். இந்த சுவாமியை வணங்காமல் நம்ம கைலாசம் போனாலும் சரி, எந்த ஊருக்கு போனாலும் சரி, அது நிறைவு கொடுக்காது. ஸோ அதனால் வந்து இன்றைக்கி இருக்கக்கூடிய சிறு சிறு கோவில்கள்லாம் வழிபாடுகள் நடக்க நடக்க அந்த பகுதி வாழ் மக்கள் கஷ்டங்கள் இல்லாமல், வியாதிகள் இல்லாமல், ஆரோக்கிய குறைபாடுகள் எதுவும் இல்லாமல், அச்சங்கள் இல்லாமல், சண்டை சச்சரவு இல்லாமல் நல்ல முறையில் வாழ்கிறதுக்கு அது ரொம்ப உதவியாக இருக்கும். அதனால் நம்ம இன்றைக்கி எடுத்துக்கக்கூடிய ஒரு உறுதிமொழியாக மனதில் எல்லோரும் தியானம் பண்ணணும். பக்கத்தில் இருக்கிற கோவிலுக்கு குடும்பத்தோட மாதத்துக்கு ஒரு தடவையாவது எல்லாரும் சேர்ந்து போகணும். அதே போல் நம்ம கோவில்களில் நம்ம கோவிலில் என்ன வச்சுருக்கோம்னா, குழந்தைக்கு பிறந்த நாள் வந்ததுன்னா நம்ம கோவிலில் அந்த குழந்தைக்கு கிஃப்ட்டு தரணும்.
தனியாக விடக்கூடாது. அப்பா அம்மாவோட காலைல ஃபஸ்ட்டு வரணும், வேம்புலி அம்மாவை பார்க்கணும். இப்போ நம்ம வீட்டில் நம்ம அப்பா அம்மாலாம் இருக்காங்க இல்லையா, அவங்க எல்லாம் வந்து காலைல எழுந்தோடனே சொல்கிறாங்க, ஹாப்பி பர்த்டே சொல்கிறாங்க, ஆசீர்வாதம் வாங்கிக்கிறோம். அதுபோல் நமக்கு எல்லாருக்குமே தாயாராக இருந்து அருள் பாலிக்கக்கூடிய நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் எந்த அம்மன் இருக்காங்களோ அவங்கள போய் முதல்ல தரிசனம் பண்ணக்கூடிய பழக்கத்தை நம்ம குழந்தைங்களுக்கு உருவாக்கணும். அதுக்காக நம்ம என்ன பண்ணுறோன்னா, யார் பேரண்ட்ஸோட ஃபஸ்ட்டு காலையில் கோயிலுக்கு வராங்களோ அவங்களுக்கு தீபாரதெல்லாம் காமிச்சு உட்கார வச்சு அவங்களுக்கு வந்து சந்தன குங்குமம்லாம் வச்சு குழந்தைக்கு சுவாமியினுடைய புஷ்பங்கள்லாம் சாட்டி அந்த குழந்தைக்கு வந்து ஒரு சின்ன காப்பு கயிறு மாதிரி அது ஒன்று கட்டி நினைவு பரிசாக ஏதாவது ஒரு நல்ல நூல்கள் கொடுக்குறோம், பக்தியை வளர்க்கக்கூடிய மாதிரி. அப்புறம் அடுத்த வருஷமும் அந்த குழந்தை பிறந்த நாள்லாம் முதல்ல கோயிலுக்கு வரணும் அப்படிங்கிற அந்த எண்ணமானது உருவாகும். ஸோ அதனால் இந்த மாதிரி பழைய சிஸ்டம்ஸ்லாம் நம்ம கண்டினியூவாக ஃபாலோ பண்ணணுன்ட்டு உங்கள் எல்லாருக்கிட்டையும் ஒரு ரெக்வெஸ்ட் பண்ணிக்கிறேன். எல்லோரும் நல்லபடியாக கிட்டே இருந்து நல்ல விதமாக நடத்தி கொடுத்தீங்க. அடியார் பெருமக்கள் அனைவருக்கும் ஆலயத்தின் சார்பாகவும் விஸ்வ இந்து பரிஷத் தாம்பரம் மாவட்டத்தின் சார்பாகவும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோம். மாலை 4 மணி அளவில் நமது சங்கரா பள்ளிக்கூடத்தில் கூட்டு சங்கல்பம், கந்த சஷ்டி கவச பாராயணம், பெரியோர்களுடைய உரை, அதுக்கப்புறம் திருச்செந்தூர் முருகர் பிரசாதம், அப்புறம் இன்னைக்கு பூஜை செஞ்ச வேல், இதெல்லாம் தாம்பூலமாக வழங்கப்படும். வெளியூர்லேருந்து வந்த அன்பர்கள் வந்து யாருக்காவது தேவைப்பட்டதுன்னா அங்கே ஓய்வு வரையில் ஓய்வு எடுத்துக்கலாம். அப்படியே 4 மணிக்கு அந்த நிகழ்ச்சியை தொடரலாம். அனைவருக்கும் நன்றி.